ஸோ எந்த உடைஞ்ச காரியங்களையும் தேவன் மீண்டும் அழகாய் கட்டி எழுப்புகிறார். ஆமென். மதில்ன்றது ஒரு பாதுகாப்பின் அடையாளம், கௌரவம், அவங்களுடைய மதிப்பு எல்லாமே அதில் தான் இருக்குது. அதை இடித்து போட்டால் ஒன்றுமே இல்லைன்றது தான் காரியம். அப்போ அதெல்லாம் இடித்து கிடக்குது. ஒரு அரண்மனையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இந்த நெகேமியான்ற மனிதன். அவனுக்கு போய் அந்த செய்தி கிடைக்குது, இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு. அது கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டம், அவனுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணுறான்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, இந்த மாதிரி நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா. இன்றைக்கும் பல விஷயங்கள் நம்மை பாரப்படுத்துகிறது இல்லையா. இப்போ அவன் போய் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே பாருங்க, ஒரு டைம் வருது பாருங்க. எப்போவுமே ஒரு விஷயம் வந்து என்ன காரியமாக இருந்தாலும் அதை குறித்து உங்களுக்குள்ள ஒரு பாரம் வருதுன்னா, நீங்கள் தேவனோடு பேசுவீங்கன்னா சீக்கிரமாக அந்த காரியம் உங்கள் மூலமாக கட்டப்படும், உங்கள் மூலமாக அது நடக்க ஆரம்பிக்கும். அது எதுவாக இருக்கலாம். இப்படி வியாதியில் கஷ்டப்படுறாங்களே, இப்படி தரித்திரமாக இருக்கிறாங்களே, இப்படி தேவனை அறியாம ஏதோ ஒன்று உங்களை ப்ரெஷ் பண்ணுதுன்னா, நான் சொல்கிறேன் சீக்கிரமாக நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். you are going to build very soon. ஆமென். இந்த நெகேமியா புத்தகத்தை நான் படித்த போது கட்ட வைக்கும் தேவனுடைய கிருபை, கிருபையின் திரட்சியில் நிறைய படிக்கலாம். இன்னும் சொல்லட்டுமா, இடிந்ததை கட்ட வைக்கும் கிருபை. ஆமென். எவ்வளவு இடிஞ்சு போயிருந்தாலும், மேபி யுவர் லைஃப், மேபி யுவர் ஹோப், மேபி யுவர் ரிலேஷன்ஷிப், வாட் எவர் பி. ஸோ எந்த உடைஞ்ச காரியங்களையும் தேவன் மீண்டும் அழகாய் கட்டி எழுப்புகிறார். ஆமென். அதுதான் நம்ம இங்கே படிக்கிறோம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், சில நாளாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் செலவு பண்ணுறான். அதனால தான் ஏதாவது ஒரு பேட் நியூஸ், உங்களை அழுத்துக்கிற காரியங்களை கேட்கும்போது சும்மா ஓடிட்டு இருக்காம ஸ்பெண்ட் சம் டைம் வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரோடு அதை குறித்து பேசி அதற்காக ஜெபித்து கொண்டு இருங்கள். ஆமென். அவன் என்ன பண்ணுறான், ஹி ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறான். எவ்வளோ நாள் அவன் அப்படி பண்ணிட்டு இருந்தான்னா, அந்த 2ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதம்னு வருது. இவனுக்கு அந்த செய்தி வர்ற மாதத்தையும் இந்த மாதத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 month கேப். இந்த சம்பவம் நடந்த மாதமும் 1ஆவது அதிகாரத்தில் வருது. 2ஆம் அதிகாரத்தில் ராஜாவுக்கிட்ட போய் இதை என்ன பண்ணுறான், அவன் ஷேர் பண்ணுறான். கிட்டத்தட்ட 3 to 4 month கேப். அப்போ ஒரு 3 மாதத்துக்கிட்ட அவன் என்ன பண்ணுறான், கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக அவன் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதையாவது ஒன்று கட்டணும்னா தேவனுடைய பிரசன்னத்தை இருந்து தான் அதை செய்ய முடியும். ஆமென்.